அனைவருக்கும் வணக்கம். கும்பராசி அன்பர்களின் 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்களை காணவிருக்கிறோம். சஷ்டியன் பக்கத்திற்கு வரவேற்கிறேன். 26ஆம் தேதி 5வது மாதம் 2026 குரு பகவான் பெயர்ச்சியாவதிலே கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடமான ருணாரோக சத்துருஸ்தானத்திற்கு குரு பகவான் வரார். அதாவது ஏற்கனவே இந்த கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 7.5 சனியில் பாதச்சனியானது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குரு பகவான் பெயர்ச்சினால் பார்த்தோம் அப்படின்னா குருவினுடைய வீட்டிலே இப்போ சனி இருக்கார். அதே போல் அந்த வீட்டை குரு பகவானும் பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பார்வையாக. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய சனி பகவானுடைய தாக்கங்கள் குறைந்து ஒரு ரிலாக்ஸான ஒரு மனநிலை உங்களுக்கு உண்டாகும். இதனால் வரைக்கும் ஒரு குழப்பங்கள், இதுலேயுமே ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் இருந்துட்டு வந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் குறைந்து ஒரு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க நீங்கள். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடங்களை பார்க்கிறார். பண வரவு சற்று அதிகரிக்கும். கொஞ்சம் இந்த பண வரவு வருதே அப்படின்னு ஆடம்பர செலவுகள்லாம் ரொம்ப பண்ணாதீங்க. அதே மாதிரி வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும், ஆன்லைனில் பொருட்கள் அதிகமாக வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த கும்பராசிக்காரவங்க அதிகமாக பண்ணுவீங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் குறைத்து நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். வீண் ஆடம்பர செலவுகளை குறைக்கணும். நிறையா நேரங்களில் நிறைய அன்பர்கள் உங்களிடத்துல பணத்தை வாங்குவாங்க. அது திரும்ப வர்றது கொஞ்சம் சிரமங்களாக இருக்கணும். அதனால் கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது இதை கூட கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதாக இருக்கும். மற்றபடி பார்த்தோம்னா வீடு, வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் எந்த ஒரு செயலையும் சிந்தித்து யோசித்து செயலாற்றுங்க. புதிய ஒரு நபரை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபடாதீங்க. ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்கள்ட்ட ஆலோசனை செய்து கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். நிம்மதியான தூக்கம் தன்னாலும் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். புண்ணிய ஆலய தரிசனங்கள், புண்ணிய ஸ்தலங்கள் தரிசனங்கள், புண்ணிய நதிகளில் குளிக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். முடிந்தளவு அருகிலே இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு வியாழக்கிழமை சென்று குரு பகவான் வழிபாடும், சனிக்கிழமைகளில் சனீஸ்வரர் வழிபாடும், ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்துட்டு வாங்க. உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை இருக்கும். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால பார்த்தோம்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தொழில் வியாபாரங்கள்லாம் நிறைய சிரமப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் இனிமே கொஞ்சம் உச்சத்துக்கு போகும், கொஞ்சம் உயர்வுக்கு போகும். வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கப்பெறும். கவர்மெண்ட் வேலை கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. முடிந்தளவு எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் பொறுமையாக போங்க. வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளாக சின்னதாக சண்டைகள் மறையும். ஏற்கனவே விவாகரத்து வரைக்கும் போய்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு நீங்கள் சமாதானமாக பேசுனீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஒத்து வரத்துக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே சமாதானமாக போயிருங்க. யார்கிட்டையுமே ரொம்ப பிரச்சனையை வச்சுக்காதீங்க. ரொம்ப சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவீங்க அந்த கும்பராசி. அதனால் அவங்க கொஞ்சம் எல்லார்ட்டையுமே சமாதானமாக அமைதியாக போகிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நீங்களே ஒரு மாற்றத்தை உணர்வீங்க. எல்லாரும் உங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க. உங்களுக்கு எதிரில் நின்றவங்க கூட உங்களுடைய நண்பர்களாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிந்தளவு அமைதியை கடைபிடிங்கள். இந்த 2026 உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குரு பெயர்ச்சி சிறப்பாக இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல தொடக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்தில் குரு பெயர்ச்சி 2026இன் 12 ராசிகளுக்குண்டான பலன்களையும் பதிவேற்றியுள்ளோம். அனைத்து அன்பர்களும் அந்த ராசி குரு பெயர்ச்சி ராசி பலன்களையும் கண்டு பிடித்திருந்தால் லைக் செய்யுமாறும், இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நம்மளுடைய ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்தை ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருமாறும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.